ஹாய் எவ்ரிவன். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் ஒரு 180 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு வீடியோ ப்ரீவியஸில் டேஸில் கொடுத்தோம். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், லாங் டேர்மில் நிஃப்டி எங்கெங்கெல்லாம் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க பார்த்துட்டுங்க. ஓகே, இப்போது இந்த வீடியோவில் இன்றைக்கி நிஃப்டி வந்து என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ்ஸு இன்றைக்கு 5 ஸ்டேட்டோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு எப்படி நம்மளுடைய மார்க்கெட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணுமா, இல்லை அதை பேஸ் பண்ணி வால்டிலிட்டி அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறதையும் பேசிடலாம். ஸோ இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் மட்டும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் மட்டும் இருக்கிறப்போ பெரிய லெவலில் வால்டிலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. 5 ஸ்டேட்டுக்கு இருக்குது. 5 ஸ்டேட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா அண்டு வெஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம். ஓகேங்களா? ஸோ மேப்பில் கீழே இருக்கிற தான், இந்தியா மேப்பில் கீழே இருக்கிற ஸ்டேட்டுக்கு நடக்கிறப்ப பெரிய சேஞ்சஸ் இருக்காது மார்க்கெட்டில். பட் ஆனால் வெஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாமுக்கான ரிசல்ட்ஸ் இருக்கிறதுனால சான்சஸ் வந்து மார்க்கெட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணலாம், இல்லை மார்க்கெட் வந்து வால்டிலிட்டி அதிகமாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா, ஸோ நார்த் சைடு இருக்கிற ஸ்டேட்டோட ரிசல்ட்ஸ் வந்து பிஜேபியோட ஸோ டாமினேஷன்ஸ் எப்படி இருக்குது கண்ட்ரியில் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது 5 ஸ்டேட் எலெக்ஷன் அப்படிங்கும்போது பிஜேபியோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சினாரியோவிலே, அவங்களோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிற பட்சத்தில் ஸோ நம்பகத்தன்மை போயிடும் இல்லையா. ஸோ ஆளுங்கட்சி தான் இப்போதைக்கு வந்து பிஜேபி. அப்போ ஆளுங்கட்சி இருக்கும்போது அவங்களோட ஸ்ட்ரென்த்து குறையுதுங்கும் போது நம்பகத்தன்மை போகும்போது ஸோ மார்க்கெட்டில் அது சின்ன நெகட்டிவ் கொடுக்கறதுக்கான சான்சஸுமே இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம சொன்ன டெக்னிக்கலை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ஒர்க் ஆகும். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் வால்டிலிட்டியை அதிகப்படுத்துறதுக்கான சான்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அப்படியே நம்ம இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கலுக்கு போயிடுவோம். ஸோ எப்பயும் போல் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். செல்லர் என்ன நினைக்கிறாங்களோ அந்த சைடு தான் மார்க்கெட் வந்து போக போகுது. ஓகே, நம்ம எப்பயும் போல் மார்க்கெட் ப்ரீவியஸ் டே க்ளோஸை வந்து மார்க் பண்ணிக்கலாம். 23,000, ஸோ ரவுண்ட் ஃபிகர் 24,000. ஓகேங்களா? 24,000. அடுத்து ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23,997.97.55. ஓகே, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் மார்க் பண்ணிட்டோம். அப்படியே கிஃப்ட் நிஃப்டியை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். கிஃப்ட் நிஃப்டி லாஸ்ட்டு தேர்ஸ்டே, நமக்கு வந்து ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து லீவு. லாஸ்ட்டு தேர்ஸ்டேலேருந்து இப்போ இருக்கிற சினாரியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் மேலே இருக்குது கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. இப்போ இருக்கிற சினாரியோ படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 135 பாயிண்ட்ஸு. ஓகேங்களா? ஒரு 135 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் இருக்குது. பட் இங்கே காமிக்கிறது 56ன்னு காமிக்கிறது வந்து இன்றைக்கி லாஸ்ட் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறது. பட் ஆனால் நமக்கு ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே அன்றைக்கி தான். அதுக்கப்புறம் ஃப்ரைடே மார்க்கெட் கிடையாது. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி ஃப்ரைடே அன்றைக்கி இருந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஃப்ரைடே க்ளோஸுக்கு அப்புறம் இருக்கிற இன்றைக்கி ஓப்பன் ஆனதை வச்சுட்டு இது காமிச்சிட்ருக்கு. பட் ஃப்ரைடே தேர்ஸ்டேவிலேருந்து நம்ம க்ளோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 135 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கு. ஜஸ்ட்டு இதை நம்ம ஒரு இண்டிகேஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் எப்பயும். இந்த சினாரியோ நடக்கலாம், நடக்காமல் போகலாம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஒரு 135 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. அது இங்கே மார்க்கெட்டில் பாசிட்டிவ் சினாரியோ நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அதோட இண்டிகேஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ஸ்லைட்லி பாசிட்டிவில் ஓப்பன் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அவ்வளோதான். அப்போது மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸுக்கும் 24,000க்கும் மேலே இருக்கிற பட்சத்தில் அடுத்த டார்கெட் லெவல் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ஓகேங்களா? ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்துக்கோங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
24,300 இந்த ஜோனில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன் இவ்வளோ பாயிண்ட் ஒரு 300 பாயிண்ட்டுக்கு பக்கம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ வால்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மேனேஜ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? அதே மாரி போச்சுன்னா அங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வராங்க அப்படின்னா இந்த இடம். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ஓகேங்களா? இந்த கேப்லேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான பாசிபிள் இருக்கும். அப்போ 5 மினிட்ஸோட கீ லெவலையும் கிளியராக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். பட் இங்கே டச் ஆகிருக்கு. ஓகே, அப்போது இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணோம். இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற இந்த இன்சைட் பார். ஓகேவா? 24,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப் ட்ரெண்டு அப் சைடில் போகிறாங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அப் ட்ரெண்டில் கிடையாது. ஒன் டே டைம் ஃப்ரேம்லேயும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு கிடையாது. நம்ம ஆல்ரெடியே பேசினது தான். ஓவராலாக இந்த டேக்குண்டான இதில் இருந்து 50% to 61% மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம லாங் டேர்மில் எங்கே போகும் அப்படிங்கிறதுல பார்த்துட்டோம். ஸோ ட்ரெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு டைம் இங்கேருந்து மேலே போயிருக்கு, அவ்வளோதான். ஸோ திரும்ப வந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா திரும்ப மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இல்லை இது இப்படி கீழே போக போதா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கீழே லெவலில் பேஸ் பண்ணி இப்போ இருக்கிற சினாரியோவில் ஃபஸ்ட்டு டைம் தான் வந்து ஒன் டேயில் வந்திருக்கு. அப் ட்ரெண்ட் கிடையாது. 1 hour டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு காமிச்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, மார்க்கெட் இங்கேருந்து இந்த லெவலை க்ளோஸ் கொடுத்துருச்சு. திரும்பவும் மார்க்கெட் ஒரு ரெக்கவரி கொடுத்துட்டு இந்த லெவலை திரும்ப க்ளோஸ் வச்சுருக்காங்க. க்ளோஸ் வச்ச மார்க்கெட்டுக்கான இது ஸ்லைட்டாக பாசிட்டிவாக இருந்துட்டு கூட ரெக்கவரி ஃபேஸாக இருந்துட்டு மார்க்கெட் கீழே வரலாம். ஓகேவா? ஏன்னா இந்த இடம் க்ளோஸு 1 hour டைம் ஃப்ரேம்லேயும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு தான் இண்டிகேஷன் கொடுக்குது. அப்போது டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் இருந்தால் எந்த ஜோன் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். கரெக்டாக? அப்போது 24,000க்கும் 23,997 இந்த ரேஞ்சுக்கு கீழே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் ஃபஸ்ட் லெவல் 23,800 to 800 தான். ஓகேங்களா? 23,850 to 800 இந்த ஜோன் வச்சுக்கோங்க. இதையும் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்தால் இந்த இடம் 23,700. ஸோ லாங்காக இருக்கலாம் அப்படின்னு வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்சைடில் கொடுத்த மாதிரி டவுன் சைடில் வரணும்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. கரெக்டாக? இந்த கேப்புக்கு வர்றதுக்கான இன்டிசிஷன் இங்கே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும். அது எங்கன்னா 22,900. ஸோ இந்த கேப் வரைக்கும் ஃபில் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் பார் 23,000 ரவுண்டாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? 23,000 இந்த ஜோன் வரைக்கும் இந்த கேப் இங்கே இருக்குது இல்லையா, ஐடிசி கான்செப்ட் படி இந்த கேப் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அப்போ 23,000 வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். பட் அது டவுனாக மாறிடுச்சு அப்படின்னா இந்த வாரத்துலையாவது இந்த இடம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்படி மார்க்கெட் இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.